வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்சிக்கு வந்து போட்டு போகிறோம். மேக் ஷூர் தட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி வந்து ட்ரையாக இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 15 days வரைக்கும் வரும். குழந்தைங்களுக்கு இப்போது என்னோடய பேபி வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் கிளாஸ்க்கெல்லாம் போகிறாங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸை வந்து கொடுக்காம டெய்லி எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் ஸ்நாக்ஸ்க்கு. ஸோ வெளியே ஃபுட்டு வாங்கி கொடுக்குறதுக்கு பயம். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். அவங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 போட்டு அனுப்பிச்சா போதும். சின்ன சின்ன லட்டு தான் குட்டீஸ்க்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 3-4 பேர் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. மிக்சியில் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கலாம். ஸோ ஒருத்தோட ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து பொடியாக அரைச்சிக்க போகிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னோடய பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நட்ஸ் மாதிரி இருந்தால் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. பட் சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நட்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸாக கூட எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா லீவ் விட்டாச்சு. ஸோ டான்ஸ் கிளாஸ்க்கெல்லாம் வந்து போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸோ இப்போ வந்து பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. வா இது வந்து பார்த்திங்கன்னா லட்டு பதத்துக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டு அப்புறமா ஃபைனலாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இந்த ஸோ இது மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டுக்கணும். நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சிடலாம் ரிமைனிங்கும். ஸோ ரிமைனிங்கும் வந்து அதே மாதிரி வந்து போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி போடுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச் வந்து போட்டுட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் பண்ண போகிறேன்னா பாருங்கள் இந்த மாதிரி வந்து மாவு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் லைட்டாக வந்து நட்ஸ் மாதிரி கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் பவுடரை வந்து வீட்டிலே வந்து பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். கடையிலலாம் வாங்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மசிஞ்சிச்சு. இது வந்து இப்படி லட்டு புஷத்துக்கு கரெக்டாக இருக்கும். பட் ஸ்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிக்சியில் அரைச்ச உடனே பிடிக்காதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டாக வந்து போட்டோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கச்சாம்பச்சாவும் வந்து அரைச்சிட்டு போகிறேன். ரொம்ப வந்து ஃபைன் பேஸ்ட்டாக கூட அரைச்சிக்கிது வேண்டாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து வந்தால் போதும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டை வந்து பண்ணிடுறது வேண்டாம். இந்த அளவுக்கு வந்து அப்பப்போ அங்கே வந்து நட்ஸ் மாதிரி வந்து கடிச்சின்னு சாப்பிடுறது. இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி பண்ணாக்கா சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இதை போட்டுட்டு அது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அங்கங்கே நட்ஸ் மாதிரி வந்து கடிச்சின்னு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு.